ஆற்றுப்படுக்கில் ஜீவனாக இருந்து எங்கள் அனைவருக்கும் ஜீவஜோதி அளித்த மகானே, பூண்டி மகானே, பூண்டி மகானே நமஸ்காரம். பொதுவாகவே மகான்கள் வந்து பார்த்தா சில மகான்கள் வந்து காவி உடை அணிந்து திரைமை அணிந்திருப்பாங்க, இல்லை சிவஞாமத்தையும் இல்லை விஷ்ணு ஞாமத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம பூண்டி மகான் வந்து பார்த்தா அப்பாற்பட்ட நிலையில் இருந்த ஒரு மகான். அதாவது இந்த உடல் எதற்காக இருக்குதுன்னு கூட தெரியாமல் இந்த உடல் வந்து எது நடந்தாலும் வந்து எதுவுமே தெரியாத ஒரு இயற்கை, எதனா ஒரு மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதில் அப்படியே தான் இருப்பாரே தவிர மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு எங்கேயும் போய் ஒதுங்க மாட்டார். வெயில் அடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நிழலை தெரியும் போய் உட்காந்துது கிடையாது. சுவாமி வந்து 19 வருஷம் உட்கார்ந்துருந்த திண்ணை. ஆமாம், அந்த திண்ணை தான். அந்த திண்ணை தான் சார் அது வாசல் தான் இல்லையா? முன் பக்கத்துல இருந்து இங்கே ஒரு சின்ன கண்ணாடி மாதிரி பார்க்குற மாதிரி அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெளியே இருந்து பார்த்தாக்க டைரெக்டாக இவருடைய உருவம் தெரியும். வெளியேருந்து பார்த்தாக்க நான் ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தப்போ இருந்தது. இப்போ தான் இது எப்போ க்ளோஸ் பண்ணி இப்போ தான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தான் க்ளோஸ் பண்ணிருக்கீங்க. அதேமாதிரி சுவாமி சிலை வந்து சுவாமி இருக்கும்போதே வந்து அதுக்கு உருவாக்கின சிலை. இந்த ஊர் மக்கள்லாம் வந்து சுவாமிக்காக சிலை செய்யலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சிலை செய்கிறாங்க. எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. சிலை செய்து எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஓகே, பஞ்சவரம் வந்து நெருப்பு உருக்கி ரெடி பண்ணிட்டாங்க. சரி ஊற்றுறாங்க சிலை செய்யலாம்னு சொல்லிட்டு சுவாமி மூலம் வந்து வரல. சரி அதுக்கப்புறம் மோர் வட்டியை ஊற்றுறாங்க. அப்பயும் வரலையா? சார் அதுக்கு என்ன ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு சுவாமிகிட்டே போய் கேட்குறாங்க. சுவாமி உங்களுக்காக சிலை செய்யலாம் இருந்தோம், ஆனால் வந்து வர மாட்டேங்குது சொல்லி அடுத்த சொல்கிறாங்கன்னா, என்ன என்னுடைய உருவத்தை செய்யறதுக்கு என்கிட்டே நீங்கள் கேட்கல, நீங்கள் மட்டும் ஊற்றா நீங்களா ஒரு முடிவு வச்சா அப்போ நான் எதுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறாராம். ஐயா, உங்களோட உருவத்தை படம் பிடிக்கிறதுக்கு வெளியே இருந்து அனுமதி கேட்டுட்டு தான் நான் வந்திருக்கேன் உங்ககிட்ட. அங்கேயே நான் சங்கல்பம் பண்ணிக்கிட்டேன், உங்களை பார்க்க வரணும் அப்படின்றது நான் அங்கேயே நான் சங்கல்பம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அதனால் எனக்கு இது எக்ஸ்கியூஸ், சரியா? அதனால் வந்து உங்களை பற்றியும் உங்களோட புகழ் பற்றியும் இந்த அருணை ஞானி சேனலில் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட புகழை எனக்கு தெரிஞ்ச என்னுடைய இதில் நான் வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். பார்க்குற பார்வையாளர்களுக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாமதம் இல்லாமல் விரைந்து செஞ்சுடுங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லா சுபிட்சமும் பெற்று எல்லா கஷ்டங்களும் நீக்கி அவங்களுக்கும் ஒரு குறை இருக்கும் இல்லையா? எனக்கு எந்த குறையும் இல்லை, ஏன்னா என்ன நீங்கள் சுபிட்சமாக வச்சுருக்கீங்க. இப்போ நான் இன்டர்மீடியட்டாக இருக்கேன், அவ்வளோதான். பார்வையாளர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முக்கோண வடிவில் இன்டர்மீடியட்டாக இருக்கேன். நல்லதை சிறப்பாக நடத்தி வைங்க. பூண்டி மகான் சுவாமிக்கு ஜெய். வீட்டு பிரச்சனை ரொம்ப ஓவராக அதிகமாக இருந்தது. சரி, பத்திரம் என் அப்பா மேலே பட்டானது. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். அக்கா கூட பிறந்தவங்கலாம் ஒத்து வரல. சரி, அதுக்கப்புறம் ஐயா கிட்ட வந்து முறையிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ தான் முடிவு ஆகிட்டு இப்போ தான் ஐயா கையில் வச்சு தான் இது வர இது பத்திரம் இது பத்திரம் இந்த ஆமாம் ஐயாவுடைய ரொம்ப ரொம்ப ஐயா தான் நன்றி சார். ஐயா கிட்ட முறையிட்ட எல்லாம் சரியாக நல்லபடியாக நடக்குது. அதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது மூலயமா நீங்கள் மனசார நீங்கள் நினைச்சாவே எல்லாமே நடக்கும். நல்ல விஷயம், பாசிட்டிவான விஷயங்கள் நல்ல துணையாகவும் நல்ல சிவாகும். அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி வந்து சிவனையும் வேண்ட மாட்டார், விஷ்ணுவையும் வேண்ட மாட்டார். தான் யார் நான் யார், தன்னுடைய இந்த காயத்தை இந்த உடம்பை எப்படி வந்து கரைய விடலாம், இந்த இயற்கையோடும் அதை சார்ந்த பஞ்சபூதங்களோடும் தன்னோட உடலை கரைத்து பருத்தி அது மூலயமா வந்து ஞானத்தை தேடினவர் பூண்டி மகான். அருமை. ஐயா வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரு
பூண்டி மகான் இடத்துல பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அருணை ஞானின்னு ஒரு புது யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். சகலகலா டிவியில் அருணை ஞானி ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இந்த இடத்துல பார்க்குறது. இந்த இடத்துல வந்து ஐயாவை பார்த்த உடனே என்ன ஒரு தீபம் ஏற்றணும், இல்லை ஒரு வத்தியாதை ஏற்றணும், எதுவுமே தோணலை. அவருக்கு எப்படி எதுவும் தோணலையே, எனக்கு அந்த மாதிரி எதுவும் தோணவே இல்லை. கரெக்டு தானே? எதை எதிர்பார்ப்பார் அவர்? இல்லை, எனக்கு எதிர்பார்ப்பு இல்லை, கொடுக்கணும்னு தோணலை. கரெக்டு தானே? சில பேரில் கேட்டு வாங்கிப்பாங்க, உள்ள நுழைஞ்சோடனே கேட்டு வாங்கிப்பாங்க. நிறைய இடத்துல நான் அடையாளப்படுத்திருக்கேன். நுழைஞ்சோன்னு நான் உள்ளே நுழைஞ்சோன்னு நவக்கிரகம் இருக்கும், அங்கே தீபம் ஏற்றுவோம், ஏதாவது பண்ணிட்டு தான் உள்ளே நுழையணும். இங்கே எதுவுமே கேட்கல ஐயா, ஏன்னா அவருக்கு எதுவும் தேவையில்லை. சரிதானே? இப்போ நான் பதிவு பண்ணனே ஐயாவுக்கு எதுவுமே வேண்டாம், அதனால் நானும் எதுவும் கொண்டு வரலன்னு சொன்னேனே. ஐயா எதுவுமே கேட்க மாட்டார். அவருக்காக சில இடத்துல போனால் வந்து மகான்கள் சித்தர்கள் அவங்களே தனக்கு தேவையானதை கேட்டு வாங்கிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இவரும் கேட்கல, நானும் கொண்டு வரல, கொடுக்கல அப்படின்னு சொன்னேனே. இது ஒரு தவறான ஒரு செய்தி இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன். சில நாட்களுக்கு அப்புறம் எடிட்டிங் போது எனக்கு தெரியுது, உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தா வந்து சில அங்கே நாயெலாம் இருக்கும், அந்த பைரவர்கள் அந்த நாய்க்கெலாம் வந்து பிஸ்கெட்டை முதல்ல வாங்கி போட்டுட்டு தான் உள்ளேயே நான் நுழைஞ்சிருப்பேன். அப்போ தான் அனுமதியே எனக்கு கிடச்சிருக்கும். இது சாப்பிடுமா? என்ன அவர் வந்து இந்த ரூபத்தை வந்து வாங்கிட்டார், அப்புறம் தானே உள்ளே விட்டுருக்காரு. எப்போவோ எடுக்கப்பட்ட வீடியோவை இந்த நாளில் நான் எடிட் பண்ணணும், இந்த நாளில் இது வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வெளிவரணுன்றது சித்தர்களுடைய சித்தம். வாய்ப்பு கிடைச்சாக்க கண்டிப்பாக போலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கம், இங்கே வந்து ஐயாவுடைய ஜீவ சமாதி இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஐயாவுடைய பூர்ண அனுகிரகத்தை பெறலாம். இந்த பூண்டி மகான் ஐயா இடத்துல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். இவருடைய சுயசரித்திரத்தை பற்றி இங்கே இருக்கிற ரொம்ப நாளாக இதை பராமரித்துட்டு வர ஒரு ஐயா வந்து சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் வந்து வேற ஒருத்தர் ஐயாவுடைய பேட்டிங் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஒன்றா அடுத்தடுத்த வீடியோக்களில் வெளிவரும். நற்றுணையாவது நம சிவாயவே. இப்போ தான் அந்த அருணை ஞானி சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நற்றுணையாவது நம சிவாயவே. இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்.